அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையம் தீவிர வாக்காளர் திருத்த பணி என்கிற முறையில் ஒரு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற ஒரு பணியை ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாதங்களில் இப்போது தொடங்கி வருகிற டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் ஒரு மாதத்துக்குள் முதல் கட்ட வாக்காளர் பதிவு பணி முடிவு பெறும். அதற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரியில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளை வேகமாக துவங்கியிருக்கிறது. இப்போது நம்முடைய கேள்வி, இப்படி ஒரு எஸ்ஐஆர் என்று சொல்லுகிற இந்த தீவிர வாக்கு திருத்துகிற பணியை தேர்தல் ஆணையம் எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான பிரச்சனை. உண்மையிலேயே அதற்கு இது மாதிரி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தேர்தல் ஆணையம் ஒரு செய்கிறதா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது தொடர்பான எல்லா விதமான விஷயங்களும் உச்சநீதிமன்றத்திலே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தை வழக்கு முடிவதற்குள்ளாகவே இன்றைக்கு அவசரமா தீவிர தேர்தல் வாக்காளர் திருத்த பணி என்கிற எஸ்ஐஆர் பணியை ஏன் தேர்தல் ஆணையம் இவ்வளவு போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை வழக்கு முடியட்டும், உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எஸ்ஐஆர் மேற்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு பண்ணலாம். அந்த வழக்கு முடியறதுக்குள்ளேயே நீங்கள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள முதல் கட்ட வாக்கு திருத்த பணி நடைபெறும். ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் அதுக்கப்புறம் வெளியிடப்படும். பிறகு திருத்தம் செய்யப்பட்டு பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இவ்வளவு அவசரமாக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது ஒரு கேள்வி. எனவே இதுவே தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மீது பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தீவிர வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்வதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் சேர்ப்பு பணி ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், என்ன தேவை எழுந்தது என்பதை எழுத்துப்பூர்வமாக இன்னைய வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. அப்போ சட்டம் பணித்திருக்கிற எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்காமலே, அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் மோசமாக போச்சு, இதில் ஃபோர்ஜரி நிறையா இருக்குது, அல்லது வெளிநாட்டுக்காரவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, எந்த காரணத்தையும் சொல்லாமல் எதற்காக இந்த தீவிர தேர்தல் பணி நடைபெறுகிறது என்பதை அவங்க சொல்லணும். அரசியல் கட்சிகளை கூட்டி வச்சு பேசி அதுக்கு ஒப்புதல் பெற்று இதை செய்யணும்னு அந்த விதியிலே இருக்கு. ஆனால் அவங்க எதையுமே பின்பற்றலை. அவங்க மாட்டுக்கு தானடிச்ச மூப்பா எஸ்ஐஆர் உடனே துவங்கிருச்சு. உடனே அரசியல் கட்சியை கூப்பிட்டு எஸ்ஐஆர் நாங்கள் துவங்கிட்டோம், நீங்கள் ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு அவங்க மாட்டுக்கு திடலடியாக அந்த பணியை துவக்கும் என்பதே அந்த தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மீறிய செயல் என்பதை நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம், அப்படியே எஸ்ஐஆர் நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொன்னால் கூட ஒரு மாநிலத்தில் கூட எல்லா தொகுதிகளுக்கும் எஸ்ஐஆரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்த்தா சட்டப்படி அதுவும் இல்லை. வேண்டுமானால் ஒரு மாநிலத்தில் சில தொகுதிகளை அல்லது எங்கே பாதிப்பு ஏற்பட்டுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த தொகுதியில் அல்லது அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிற தொகுதியில் நீங்கள் தீவிர வாக்காளர் பணி செய்யணும் தான் அந்த சட்டத்தில் சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே பீகாரில் இருக்கிற அவ்வளவு தொகுதிகளையும் 280 தொகுதிகளையும் அந்த பணி நடக்கணுங்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் அந்த பணி நடக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் எஸ்ஐஆர் நடத்துவதற்கு அதிகாரம் வழங்கியிருக்கா? அப்படி வழங்காத ஒரு அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் தானே கையில் எடுத்துக்கிட்டு எப்படி செய்ய முடியும்? ஆகவே தேர்தல் ஆணையம் ஒன்று ஏன் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்கிறோம் என்பதற்கான எழுத்துப்பூர்வமான காரணத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது கூட அதுக்கான காரணத்தை நீங்க தெரிவிக்கல. அரசியல் கட்சிகள்கிட்ட அதுக்கான காரணத்தை தெரிவிக்கல. ரெண்டாவது, அதை மீறி நீங்க செய்யறீங்க. தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. இப்போது எல்லா தொகுதிக்கும் 12 மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமான எஸ்ஐஆர் பணியை துவக்கியிருக்கோம்னு சொல்றதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை மீறிதான் இது மேற்கொள்ளுது என்பதை நான் முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இப்போ எஸ்ஐஆரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன ப்ரொசீஜர்? அதாவது 2002 தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் யார் யாருக்கு பேர் இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கிற எண்ணு, அந்த பாகத்து எண்ணு, அதனுடைய முகவரி எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் கோட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கரெக்டு. 2002 இப்போ உதாரணமாக டி நகர்னு ஒரு தொகுதி இருக்குது.
2002 அப்படி ஒரு தொகுதி இருந்ததாங்கிறதே ஒரு கேள்வியாக வரும். ஒன்று, பல தொகுதிகள் புதுசாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் போய் 2002 வாக்காளர் பட்டியலில் எந்த தொகுதியில் போய் ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க ஒரு பகுதி பக்கத்து தொகுதிக்கு மாறி இருக்கும், இன்னொரு பகுதி இன்னொரு தொகுதிக்கு போயிருக்கோம். சில இடங்களில் தொகுதியவே மொத்தமாக மாற்றி அமைச்சு கலைச்சிட்டு வேற ஒரு தொகுதி, உதாரணமாக கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் தொகுதி ஒரு தொகுதி இருந்தது, இப்போ அந்த தொகுதியே இல்லை. 2002 நெல்லிக்குப்பம் வாக்காளர் பட்டியலில் பார்த்தவங்க இப்போ எந்த தொகுதியில் போய் அந்த வாக்காளர் பட்டியலில் பார்ப்பாங்க? ஆகவே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற எந்த வாக்காளர் பட்டியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டீங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது, அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எஸ்ஐஆர் நடத்தி முடிக்கிற வரையில் இந்த வாக்காளர் பட்டி செயலில் இருக்கும்னு சொல்லுது. ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலில் கரண்ட் வாக்காளர் பட்டியலை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்கிறீங்க. 2002 வாக்காளர் பட்டியலில் பெயர் பார்க்கணும்னா எப்படி போய் பார்க்க முடியும்? அந்த தொகுதி எங்கே போய் ஒரு மக்கள் தேட முடியும்? இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பாருங்கன்னு ஒரு ஐடியை கொடுத்தீங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க யார் போய் அந்த ஐடியை போட்டு ஆன்லைனில் பார்ப்பாங்க? அவங்களுக்கு என்ன அதை பற்றிய பரிச்சயம் இருக்குது, பாண்டித்யம் இருக்குது? மலைவாழ் மக்களோ அல்லது அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை உழைப்பாளி மக்களோ அன்றாட கூலி தொழிலாளிகளோ எங்கே போய் இந்த ஆன்லைனில் இதெல்லாம் பார்க்க முடியும்? பார்த்து அவங்களுடைய பட்டியலை பேரை எப்படி எடுக்க முடியும்? அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, ஒரு பேர் மாறி ஒரு எழுத்து மாறிட்டா கூட போதும். இப்போ என் பேர் பாலகிருஷ்ணன், அவங்க தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியலில் பாலகிருட்டினன்னு எழுதி வச்சுருக்காங்க. நாங்கள் பாலகிருஷ்ணன் 50 தடவை போட்டால் கூட அந்த பேர் வரமாட்டேங்குது. பாலகிருட்டினன்னு அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பட்டியலில் இந்த பேர் இப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு எழுத்து மாறிச்சு, ஒரு புள்ளி மாறிச்சுன்னா கூட டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தில் இந்த பேரே வராது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க பூரா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆகவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கணிசமான வாக்காளர்கள் அவங்க அந்த பட்டியலை தேடி எடுக்க முடியாது, அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, தொகுதிகள் மாறி இருக்கிற போது அவங்க என்ன செய்யுதுங்கிற கேள்வியாக இருக்குது. ஒரு அரசு ஊழியர் கன்னியாகுமரியில் 2002 இருந்திருப்பார். இப்போ அவர் சென்னைக்கு பணிமாற்றல் ஆகி வந்திருப்பார். இப்போ 2002 அங்கே இருக்கிறவர் இங்கே எப்படி வாக்குப்பதிவு பண்ண முடியும்? இங்கே எப்படி அவர் ஏற்றுக்க முடியும்? 2002 ஒருத்தர் கல்யாணம் ஆகியிருக்காது, அவர் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பார். அவர் மனைவிக்கு எப்படி வாக்குப்பதிவு எங்கே போய் பதிவு பண்ணுறது? இப்படி ஏராளமான கேள்விகளும் ஏராளமான குழப்பங்களும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த எஸ்ஐஆரில் இருக்கிறது என்பது பெரிய ஜனங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. இப்போ நீங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்களாம் இப்போ பாருங்க, எல்லாம் பரீட்சையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற நேரம். ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத பார்ப்பாங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மூலம் எஸ்ஐஆர் பணியை பார்க்கறதுக்கு வருவாங்களா? எந்த பணியை அவங்க செய்வாங்க? இந்த பணியை செஞ்சால் அவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுடைய படிப்பு என்ன வருது, பரீட்சையில் அவங்க மதிப்பெண் என்ன வருது? இப்போ ஆசிரியர்களே குழம்புறாங்க, நாங்கள் அங்கே போகிறதா இங்கே போகிறதா எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு குழம்புறாங்க. ஆகவே இப்படி ஏராளமான அடுத்த ஒரு சிக்கலான பிரச்சனை. 2002 வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் பேர் இல்லைன்னா என்ன செய்யுது? அவர் புதுசாக ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குற போது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு எங்கே வாக்காளர் பட்டியல் இருந்ததோ அந்த நம்பரை எடுத்து கொடுக்கணுங்கிறீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கே வாக்கு இருந்ததுன்னு இப்போ இவருக்கு எப்படி தெரியும்? அந்த வாக்காளர் பட்டி எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியும். அவங்களுடைய பிறந்த தேதி, இவருடைய பிறந்த தேதி மற்றும் ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணுங்கிறீங்க. இதெல்லாம் அவ்வளவு லேசாக கிடைக்கிற விஷயமா? ஆதார் அட்டையில் வேற ஒரு முகவரி இருக்குது, இவர் குடியிருக்கிறது வேற ஒரு முகவரி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆதார் அட்டையில் இந்த முகவரி இல்லை, ஆகவே உனக்கு பதிய முடியாது. அப்போ என்ன வருது அவரு? எனவே இப்படி ஏராளமான குழப்பங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் யாருக்கிட்ட கேட்டாலும் உரிய விளக்கமோ பதிலோ வரமாட்டேங்குது. சாதாரண வீடு வீடாக வர்றவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன போய் எங்களுக்கு எல்லாம் என்ன சார் தெரியும், எங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா வாங்கிட்டு கொடுக்க சொன்னாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும்னு அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பார்த்து தெரியறதுக்கு வழியே இல்லை, அவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த தீவிர வாக்காளர் திருத்த பணி என்பது கடுமையான பாதிப்புகளை உருவாக்குற நிலைமை என்பது. இப்போ பல பேர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்காங்க. ஒரு சிதம்பரத்தில் இருப்பார், கடலூரில் இருப்பார், அல்லது விழுப்புரத்தில் இருப்பார், திண்டிவனத்தில் இருப்பார். அவர் இன்றைக்கி ஹிமாச்சலில் போய் வேலை செய்வார், அல்லது அஸ்ஸாமில் போய் வேலை செய்வார், அல்லது மேற்கு வங்காளத்தில் போய் வேலை செய்வார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க நேரடியாக இந்த அப்ளிகேஷனை இதுக்காக அங்கேயாவது குடும்பத்தோடு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆன்லைனில் பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆன்லைனில் பண்ணலான்னு சொன்னால்
உண்மையான வாக்காளர்களும் ஆன்லைனில் பண்ணலாம், ஃபோர்ஜரியாக தன்னை வாக்கில் இணைக்கணும்னு சொல்கிறவங்களும் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோர்ஜரியாக இணைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு தான் ஆன்லைனில் கொடுக்க முடியும் ஏற்படும். எனவே இப்படி பல கேள்விகள், வெளியூர் போனவங்க, இடமாறி போயிருக்கிறவங்க, குடிமாறி போயிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாக்காளர் பதிவு என்ன ஆக போகுதுங்கிற கேள்வி என்பது இருக்குது. இப்படி பார்த்தா நிச்சயமாக பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள், தகுதியான வாக்காளர்கள் விடப்படுவதற்கான வாய்ப்பு என்பது தான் இருக்குது. இப்போ பல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க எப்படி அங்கேருந்து வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு அந்த பாரத்தை ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியும்? அதுக்காக மெனக்கிட்டு அங்கேருந்து வர முடியுமா? இதெல்லாம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெளிவான ஒரு இது சொல்லியிருக்கு. 18 வயது ஒருத்தருக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அவர் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்ஸ் இருக்கணும், ஒரு சாதாரண குடியிருப்பவராக இருக்கணும், அவ்வளோதான். இவர் இந்த இடத்துல குடியிருக்காருங்கிற சொன்னாலே போதும், நீங்கள் வாக்காளராக பதிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் வாக்காளராக பதிவு பண்ணுறதுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் இப்போதெல்லாம் எதுக்குன்னா, வாக்காளராக பதிவு பண்ணுங்கிறது மட்டும் இல்லை, இதன் மூலம் அவருடைய குடியுரிமையை பதிவு பண்ணுவது, குடியுரிமையை சோதிப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிறது முயற்சிக்குது. இல்லைன்னா நீங்கள் குடியுரிமையை சோதிக்கணும், எதுக்கு அவருடைய பிறப்பு சான்றிதழ் கேட்குறீங்க? எதுக்கு இந்த ஆவணத்தெல்லாம் கேட்குறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த எஸ்ஐஆர்லையும் ஆவணத்தை கேட்கலையே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி வாக்காளர் திருத்தப்பணி நடைபெறுது, அப்போதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் கேட்கலையே. அப்போ இந்த ஆவணங்களை கேட்பதன் மூலம் இந்த ஆவணங்களை பிற்பவர்கள் வாக்குரிமை கொடுக்கல, அவங்களுக்கு தான் குடியுரிமை. இந்த ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கு வாக்கும் இல்லை, அவர்களுக்கு குடியுரிமையும் இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான போக்கு இந்த தேர்தல் எஸ்ஐஆர் திருத்த பணியில் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும் இதை வலுவாக தேர்தல் ஆணையத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் விசாரணை முடிஞ்சு இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் கூட நீங்கள் பண்ணாமல் கடைசியாக அலங்கோலமாக ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் ஒன்று அறிவித்து விட்டீங்கன்னா, வாக்கு இல்லாதவங்களாம் எங்கே போய் நிற்கிறது? விடுபட்டு போயிருக்கிற வாக்காளர்கள் என்ன ஆகுது? எனவே இது என்னன்னா, பாஜகவினுடைய எதிர் வாக்குகளை எப்படியாவது பதியாமல் பல காரணங்கள் சொல்லி அதையெல்லாம் நிராகரிப்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் நீங்கள் பீகாரில் செஞ்சுருக்கீங்க. பீகாரில் இப்போ கூட நடந்திருக்கிற வாக்காளர் பட்டியலில் பல முறைகேடுகள், நீங்கள் இவ்வளோ தீவிர சீர்திருத்த பணின்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நடந்ததை பார்த்தா பல முறைகேடுகள் அது நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது, 1,32,00,000 வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சில முகவரியில் 20-30 முகவரியில் மட்டும் ஒரு முகவரியில் 650 வாக்குகள் பதிவு பண்ணிருக்கிறாங்க. பல போலி வாக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறதா பல ஆவணங்களில் பல பேர் சொல்கிறாங்க. எனவே இப்படி இது தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான, இந்த நாட்டினுடைய தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ஆணையம் என்பது மாறி அது பாஜகவுடைய கைப்பாவையாக மாறி போயிருக்கிற ஆபத்து என்பது தான் நடக்குது. எனவே நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சீர்திருத்த பணி என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்க உதவாது. அதாவது அதிகப்படியான மக்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை. யாரையும் நிராகரிப்பதற்கு அல்ல, எல்லாரையும் சேர்ப்பதற்கு தான் நம்முடைய வாக்காளர் பட்டியல், வாக்காளர் திருத்த பணி. நீங்கள் அதனுடைய அடிப்படை நோக்கத்தையே மாற்றி அதிகமானவர்களை நீக்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, அதிகமானவர்களை வாக்களிக்கிற உரிமை கொடுப்பது என்கிற அடிப்படையில் சீர்திருத்தப்படி பார்க்கலை. எனவே இதை எதிர்த்து வருகிற நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட தலைநகரில் நடக்க இருக்குது. எல்லா பகுதி மக்களும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பதன் மூலமாகத்தான் மத்திய அரசுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய வலுவான குரலை ஒலிப்பதன் மூலமாகத்தான் இந்த நடவடிக்கையை முறியடிக்க முடியும். அதற்கு எல்லோரும் அணிதிரள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.